குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஜூனியர், எல்டோரா அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மறுபடியும் சொல்லுங்க. எல்டோரா இது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. தெரியல சீனியர். கேஜிஎஃப் படம் பாத்தீங்களா? அதுல இந்த வார்த்தை வரும். ஞாபகம் இருக்கு சீனியர், ஞாபகம் இருக்கு. அதை பத்தி தான் ஒரு கதை சொல்ல போறேன், பாருங்க. Gold mine. ஒரு ஊர்ல ஒரு வயசான முதியவர் இருந்தாரு. அவருக்கு 2 பசங்க. 2 பசங்களையும் அவரு கூப்பிட்டாரு. தம்பிகளா, எனக்கோ வயசாயிடுச்சு. இன்னும் ரொம்ப நாள் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனா நாம ஏழ்மையான நிலையில இருக்கோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு அரசருக்கு நான் உதவி செஞ்சேன். அவர் எனக்கு 2 பட்டயம் கொடுத்துருக்காரு. இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில நிறைய தங்கம் இருக்கு. இந்த 2 பட்டயமும் எடுத்துட்டு போனவங்களுக்கு அந்த கோட்டையில கதவை திறந்து விடுவாங்க. அவங்க உங்களுக்கு வழி விடுவாங்க. உங்களுக்கு தேவையான தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இங்க ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல கோட்டைக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற வழி இருக்கு. அதை நல்லா பார்த்துக்குங்க. அண்ணங்காரன் பட்டயத்தை கையில் எடுத்துக்கிட்டான், மேப்பை பார்த்துட்டான், மேப்பை மனப்பாடம் பண்ணிட்டான். காடு மேடு இதெல்லாம் தாண்டி வந்தான். திடீர்னு ஒரு நாள் பெரிய கோட்டையை பார்த்தான். அந்த கோட்டையில 20 கேட் இருந்தது. ஒவ்வொரு கேட்டு முன்னாடியும் ஒரு காவலாளி இருந்தாரு. காவலாளியே, இதுதான் என் பட்டயம். அரசர் கொடுத்திருக்காரு. எனக்கு கதவை திறந்து வழிவிடு. சரி, அப்படியே செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீ இந்த பேக் எடுத்துட்டு போ. உள்ள வரும்போது நிறைய தங்கத்தை ரொப்பி எடுத்துட்டு வா. தங்கம் இருக்கிற ஒவ்வொரு பேகுக்கும் எனக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்துடணும். ஓகேவா? அண்ணங்காரனுக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை தாண்டி போனான். அடுத்த கதவு வந்தது. அடுத்த காவலாளி இருந்தான். அவனும் முதல் காவலாளி மாதிரி அதே தான் சொன்னான். எல்லா கதவுலையும் இதே டீல். உள்ள போனா அங்க பார்த்தா எக்கச்சக்கமான தங்க கட்டிங்க இருந்தது. தங்க கட்டியெல்லாம் எடுத்து பேகுக்குள்ள போட்டான். பேக் ஃபுல் ஆயிடுச்சு. எண்ணி பார்த்தான். ஒவ்வொரு பேக்லையும் 20 தங்க கட்டி இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். முதல் காவலாளி அவனை நிறுத்தினான். தங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லப்பா, நம்ம பேசினபடி ஒவ்வொரு பேக்கு ஒவ்வொரு தங்க கட்டி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். அண்ணங்காரன் 2 பையிலேருந்தும் ஒவ்வொரு தங்கக்கட்டி எடுத்து காவல்காரனுக்கு கொடுத்தான். அதாவது அந்த காவல்காரனுக்கு 2 தங்க கட்டி கொடுத்தான். அடுத்த காவலாளிகிட்டையும் 2 கொடுத்தான். அதுக்கு அடுத்த காவலாளிக்கும் 2 கொடுத்தான். இப்ப 20வது காவலாளி கிட்ட வந்து நின்னான். 20வது காவலாளி கிட்ட 2 தங்க கட்டியை கொடுத்தான். பார்த்தா அந்த பேக் எம்டியா இருக்கு. எடுத்துன்னு வந்த தங்கம் அத்தனையும் காவலாளி கிட்டேயே கொடுத்தாச்சு. இவன் கையில எதுவுமே நிக்கல. ஒரு தங்க கட்டி கூட நமக்கு நிக்கலையே அப்படின்னு பயங்கரமா வருத்தப்பட்டான். அப்பா கிட்ட திரும்பி வந்தான். அப்பா, ஒவ்வொரு பேக்லயும் 20 தங்க கட்டி எடுத்துன்னு வந்தேன்ப்பா. காவலாளிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேக்ல இருந்தும் ஒவ்வொரு கட்டியா கொடுத்துக்கிட்டே வந்தேன்ப்பா. 20 கேட்டு தாண்டிச்சு. ஒண்ணுமே நிக்கல. வெறும் எம்டி பேக் தான் எனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே சொன்னான். தம்பிக்காரன் உள்ள வரான். அப்பா, எனக்கு 10 தங்க கட்டி கிடைச்சதுப்பா அப்படின்னு சந்தோஷமா சொல்றான்.